அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி துதிப்போமா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை. அவர் நாமம் எத்தனை உயர்ந்தது. கர்த்தருடைய ஸ்தோத்திரம்பா. இரக்கங்கள் தயவுகள் எத்தனை பெரியது. அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்தாரே. சர்வ வல்லமை உள்ளவருக்கு நன்றி செலுத்தோமா? சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஒருவரே மகத்துவமானவர். அவர் ஒருவரே அதிசயங்களை செய்வார். வாய்களை திறந்து அவரை துதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலானவரே, எல்லோரிலும் பெரியவரே, எங்கள் இருதயத்திலும் பெரியவரே, நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். காற்றையும் கடலின் கொந்தளிப்பையும் அமைதிப்படுத்தினவரே. சீசர்கள் எல்லாம் வேறு யாரோ காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்துகிறவர் அப்படி என்று நினைத்தார்கள். நம்முடைய தேவன் பெரியவர். உலகத்திலே இருக்கிறவனை பார்க்கல நம்முடைய தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம்ப்பா. உமக்கு மகிமைகளை செலுத்துகிறோம்ப்பா. சிலுவையில் வெற்றி சிறந்தவரே, எங்களையும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே, எங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில், ஊழியத்தில், வேலை ஸ்தலத்தில் வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, உமக்கு மகிமைகளை செலுத்துகிறோம். நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உம்முடைய பரிசுத்த நாமத்தை போற்றி துதிக்கிறோம். இயேசுவே, நீரே எங்கள் மத்தியஸ்தர், நீர் எங்கள் பரிகாரிய கர்த்தர். உம்முடைய கிருபையின்படி எங்களுக்கு இறங்குங்கப்பா. இந்த காலை வேளையுடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷபரபலபரிபா. மகிமை செலுத்துகிறோம். நல்லவரே ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, 1000 10,000 சிறந்தவர். இந்த வேளையில எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஃபாதர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன் நீரே. சொல்லுமா? ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன் நீரே. ஆயுள் முடியும் வரை எங்கள் ஆயுள் முடியும் வரை
துதிக்கிறோம்ப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம்ப்பா. நீர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். எங்கள் ஆராதனை உமக்கு பிரியமா இருக்கட்டும் சுவாமி. நாங்கள் ஆயத்தமாகணும்ப்பா. உம்முடைய வருகளை சேர்க. இவர் வரும்பொழுது ஆண்டவரே உம்மோடு சேர எங்களை ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. எங்கள் காரியமெல்லாம் ஜெயமாய் மாறட்டும்ப்பா. எல்லா துதிகனமையுமே உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11வது வசனங்களை நாம் வாசிக்கலாம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். நம் ஆண்டவர் இயேசு இதை சொன்னார். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? பரலோக ராஜ்யம். மரணத்தோடு வாழ்க்கை முடிவதில்லை. எல்லா மனுஷனும் மரிக்கணும். நம்ம பிறந்துட்டோம். ஒருவேளை எலியா போல் ஏனோக்கு போல் இருந்தால் உயிரோட பரலோகத்துக்கு போகலாம். அந்த சரி, அது எல்லாருக்கும் அந்த கொடுப்பினை இல்லை. மற்றபடி எல்லாருக்கும் மரணம் நியமிக்கப்பட்டு ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் எல்லா மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. யாராக இருந்தாலும் ஒரு தடவை மரிக்கணும், பிறகு நியாய தீர்ப்படையணும். நியாய தீர்ப்புக்கு அப்புறம் ஒன்று 2வது மரணம் என்கிற அக்கினி கடலுக்குள்ளே போகணும், அல்லது பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணும். யார் அந்த பரலோக ராஜ்யத்திற்குள் போவார்கள்? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். நம்ம நினைக்கிறோம் நீதியாக வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கையில் துன்பம் வராது, நேர்மையாக வாழ்ந்தால் துன்பம் வராது, நல்லவங்களாக வாழ்ந்தால் துன்பம் வராது. ஆனால் பாருங்கள், நாம் நீதியாக நேர்மையாக வாழும்போது நம்ம வாழ்க்கையிலே துன்பம் வரக்கூடும். இந்த உலகம் நல்லவர்களை பகைக்கும், உத்தமர்களை பகைக்கும், துன்பப்படுத்தும். 2வது அங்கே வாசிக்கிறோம். இயேசு சொல்லுகிறார், என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். இயேசுவின் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி, இயேசுவின் நிமித்தம் இந்த உலகம் உங்களை துன்பப்படுத்தும். கடவுளுக்காக துன்பத்தை அனுபவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அவருக்காக நீங்கள் இயேசுவை பின்பற்றினா ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம கேட்டிருக்கோம். உண்மைதான். இயேசுவை நாம் நம்பி வரும்போது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆனால் அதே வேளையில் இயேசுவுக்காக துன்பங்களை அனுபவிக்கிறவர்கள் பாக்கியவான். நீங்கள் இயேசுவை பின்பற்றுவதனால், நீங்கள் ஆலயத்துக்கு வருவதனால், நீங்கள் ஊழியம் செய்வதனால் உங்களை மக்கள் துன்பப்படுத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களை மக்கள் கேலி செய்யும்போது, அவமானப்படுத்தும் போது, அடிக்கும்போது, உதைக்கும்போது இயேசுவுக்காக நீங்கள் பாடுகளை நீங்கள் அனுபவித்தால் இயேசு சொன்னார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அல்லேலூயா. பாருங்க, 2 காரணங்களினால் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் துன்பங்கள் வரும். ஒன்று, நீதியாக வாழும்போது துன்பம் வரும். இயேசுவை பின்பற்றும் போது துன்பம் வரும். இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்போது துன்பம் வரும், உபத்திரம் வரும். ஆனால் அது நமக்கு ஆசீர்வாதமாய் முடியும். அதனால தான் இயேசு சொல்கிறாரு, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். என்ன செய்யணுமா? சத்தமாக சொல்லுங்கள். இயேசுவுக்காக உங்களை நிந்திக்கும் போது, உங்களை அடிக்கும் போது, உங்களை தூஷிக்கும் போது, உங்கள் மேல் இல்லாதது பொல்லாதது சொல்லும்போது நீங்கள் என்ன செய்யணும்? உட்காந்து, ஓ நான் ஒரு பாவம் செய்யலையாண்டு அப்படி அழப்படாது. அல்லேலூயா.
உடனே ஒரு டான்ஸ் போட்டுடணும், குதூகலம் கொண்டாட்டவே அல்லேலூயா. உடனே ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்றணும். போக என்ன பிடிக்குமோ உங்களை யாராவது சொன்ன, ஏன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டில் அங்கே மேலே ஏறிடுச்சு அல்லேலூயா. ஆமாம், சொல்லுடா, நீ நல்லா சொல்லு, நீ சொல்ல எனக்கு ஆசீர்வாதம். பாருங்கள், அதனால தான் அப்போஸ்தலர்களை அடிக்கும்போது, உதைக்கும்போது, கொல்லும்போது, துன்பப்படுத்தும்போது அவங்கெல்லாம் ஐயோ ஆண்டவரை ஏன் எங்களை கைவிட்டீங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை. இயேசு கூட சிலுவையில் சொன்னார், என் தேவனே ஏன் என்னை, ஏன்னா அவர் கைவிடப்பட்டவராக உங்களுக்காக எனக்காக மரித்தார். ஆனால் இயேசுவுக்காக மரிக்கிற யாரையும் அவர் கைவிடவே மாட்டார். பாட அனுபவிக்கிற ஒருவரையும் அவர் கைவிட மாட்டார். பரலோகத்தில் அவர்கள் பலன் மிகுதியாக இருக்கும். ஆமென். பாருங்கள், இந்த பூமியில் மாத்திரம் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்காக சர்ச்சைக்கு வரல, நல்லா புரிஞ்சுக்கிடணும். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் மற்ற எல்லாரை பார்க்கிலும் நாம் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்லுது. இந்த உலகத்துக்காக மாத்திரம் அல்ல, இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கைக்காக மாத்திரம் நாம் இயேசுவை பின்பற்றவில்லை, ஆலயத்துக்கு வரவில்லை. நமக்கு ஒன்று தெரியும், இந்த மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது. நரகம்னு ஒன்று இருக்குது, பாதாளம்னு ஒன்று இருக்குது, பரலோகம்னு ஒன்று இருக்குது. அல்லேலூயா. அங்கே தேவன் இருக்கிறார், நாம் அங்கே இருப்போம். ஆமென். இயேசுக்காய் பாடுபடுவது, நீதி நிமித்தம் பாடுபடுவது நம்ம வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். மரணத்துக்கு அப்புறம் நம்முடைய ஆசீர்வாதம் தொடரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் இயேசு ஒரு எக்ஸாம்பிளையும் சொல்கிறாரு பாருங்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். எல்லா தீர்க்கதரிசிகளையும் துன்பப்படுத்தினாங்க, எல்லா அப்போஸ்தலர்களையும் துன்பப்படுத்தினாங்க. இன்றைக்கும் எல்லா ஊழியர்களையும் துன்பப்படுத்துவாங்க. இந்த உலகம் துன்பப்படுத்தும். அதனால தான் சபையில் உள்ளவங்க துன்பப்படுத்திடக்கூடாது. ஏன்னா உலகம் பகைக்கும். இயேசு சொன்னார், உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதீர்கள், அது உங்களை பகைக்கும் முன் என்னை பகைத்தது. கடவுளையே பகைக்கிறான். அவன் விட்டால் கடவுளுக்கு 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி 5 பொண்டாட்டி, ஏன்னா இவனும் வச்சுக்கலாம்ல. ஏன் இயேசுவை பகைக்கிறார்கள்? இந்த உலகம் ஏன் இயேசுவை பகைக்கிறது, துன்பப்படுத்தினது? ஏன் இந்த உலகம் இன்றைக்கு கிறிஸ்தவ ஊழியர்களை துன்பப்படுத்துகிறது, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறது? வாசிக்கலாம். யோவான் 7:7. யோவான் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாயிருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடினாலே அது என்னை பகைக்கிறது. பாருங்க, உலகம் எல்லாரையும் பகைக்காது, ஆனால் அதன் கிரியைகள் செயல்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடினாலே அது என்னை பகைக்கிறது. இயேசு சொன்னார், இது பாவம், நீ செய்கிறது தப்பு. ஆலயத்தில் வசூல் வேட்டை பண்ணாங்க, வியாபாரம் பண்ணாங்க. இயேசு அதை கண்டித்தார். இயேசு அதை கண்டித்தார். அவங்க மாய்மாலங்களெல்லாம் இயேசு சுட்டி காட்டினார். அதன் விளைவு அவரை பகைத்தார். இன்றைக்கும் நாம் தப்புன்னு சொல்லுவோம். பாருங்களேன், பாருங்கள், ஒரு வீடியோ நான் பார்த்து வருத்தப்பட்டேன். பைபிளை எட்டி உதைக்கிறாங்க சில பெண்கள், சில ஆண்கள். பைபிளை எட்டி காலால் உதைச்சி ஃபுட்பால் மாதிரி. அவங்க யார் தெரியுமா? ஓரின சேர்க்கையாளர்கள். ஏன்னா அந்த பைபிள் தான் அவங்கள தப்புன்னு சொல்லுது. நீ இருக்கிற இடத்துக்கு தான் போவேன். வேதாகமும் பாலியல் குற்றங்களை வன்மையாய் கண்டிக்குது. வன்மை. அப்போ அவங்களுக்கு இந்த உலகத்தில் அவங்கள குற்றப்படுத்துகிற ஒன்று என்னென்னா தேவனுடைய வார்த்தை. கிறிஸ்தவ ஊழியர் இவங்க தான் இது பாவம்னு சொல்கிறாங்க. ஆபாச படம் பாவம்னு சொல்கிறாங்க, சினிமா பார்க்கறது பாவம்னு சொல்கிறாங்க, பொய் சொல்கிறது பாவம்னு சொல்கிறாங்க. இது பாவம், அது பாவம், அது செய்யாத, இதெல்லாம் சொல்கிறது எது? இந்த வேதம். எட்டி உதைக்கிறாங்க. வேதாகமத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததற்காக வில்லியம் டிண்டேல்
கழுத்து நெரித்து கொல்லப்பட்டார். வேதம்தான் சத்தியம் என்று சொன்னதற்காக மார்ட்டின் லூத்தரை இந்த உலகம் கொலை செய்ய துரத்தென்று துரத்திய. இந்த உலகத்தின் தவறுகளை இயேசு சொன்னதுனால இயேசுவை அவர்கள் பகைத்தார்கள். இன்றைக்கும் உங்களை என்னையும் பகைக்கிறதுக்கு காரணம் இது தப்பு, நீங்கள் செய்கிறது தப்புன்னு சொன்னால் நம்மளை பகைப்பா. தியோடர் எஃபியாங் நைஜீரியா கவர்னர் அவங்கள கூப்பிட்டு மீட்டிங் வச்சிருக்கிறார். கவர்னர், போலீஸ் ஆஃபீஸர்ஸ், டிஜிபி, ஐபிஎஸ் எல்லாம் இருக்கும்போது இவர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு பிரசங்கம் பண்ணிட்டு வரணும். நம்ம ஆளுக்கு அது வராது, ஏஜி பாஸ். அவர் என்ன சொன்னாரா, கவர்னர் நீ மனம் திரும்பு இல்லைன்னா செத்து போயிடுவே அப்படின்ட்டு. போலீஸ் டிஐஜியை பார்த்து சொன்னாரா, நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு இல்லைன்னா நீ செத்து போயிடுவே. இவர் இப்படி தான் பிரசங்கம் பண்ணுறவர். நீ மனம் திரும்பு, நீ என்ன கவர்னர், உனக்கு வெக்கமா இல்லை, உன்கிட்ட நேர்மை இருக்கா? நீங்கள் எல்லாம் மேடையிலேருந்து அத்தனை போலீஸ் அதிகாரியும் பார்த்து சொன்ன, நீங்கள் எல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு தானடா இருக்கீங்க, கிறிஸ்தவன்னு சொல்லிச்சு, எல்லாம் செத்து போயிடுவீங்க அப்படின்ட்டு. ஒழுங்காக மனதர் எல்லாரும் முழங்கால் போட்டு ஆண்டவரே எங்களை மன்னியும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டாங்க. பாருங்கள், மாய்மாலக்காரனுங்க அப்படி ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நாள் இவர் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. இவரை சுட்டு கொள்றதுக்கு 2 போலீஸ் அனுப்பிட்டாங்க. எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல? 2 பேர் போய் இவர் அப்போ பேப்பர் படிச்சுட்ருக்காரு, சோஃபாவில் டக்குன்னு கதவை தள்ளி வெளியே இருந்து பார்த்துட்டே இருந்திருக்கானுங்க. உள்ளே வந்துட்டாங்க, கன்னை எடுத்து நேர நீட்டிட்டான். இவருக்கு ஒன்றும் ஓடலை, எங்கேயும் ஓட முடியாது. அவங்க சுடுறதுக்குள்ளே ஜீசஸ் அப்படின்ட்டு இருக்கிறார். துப்பாக்கி 2 இவர் கைக்கு வந்துடுச்சு. அல்லேலூயா. அவனுங்க கையில் இருந்த துப்பாக்கி சல்லுன்னு இவர் பக்கம். அவங்க போலீஸுக்கு என்ன செய்யணும் தெரில, துப்பாக்கியை போட்டு தலைவரிக்க ஓடிட்டானுங்க. பாருங்க, பாவத்தை சொன்னால் ஏற்றுக்கிற மாதிரி நடிப்பான் நிறையா பேர், ஆனால் நம்மளை பகைப்பான். இதுதான் மனுஷன். நீ லஞ்சம் வாங்குறது தப்பு, ஊழல் பண்ணுறது தப்புன்னா கொலை செய்ய தான் போலீஸ்காரனையும் பயன்படுத்துகிறாங்க. இன்னைக்கு நடக்கிற காரியம் உலகம் பகைக்கும். அவருடைய பாவங்களை இயேசுவும் அவருடைய ஊழியர்களும் சுட்டி காண்பிப்பதினால். அதனால தான் இயேசு இப்படி சொன்னார். யோவான் 16:33 உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. சொல்லுங்க, உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? சத்தமாக சொல்லுங்க, உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? ஆனால் பரலோகத்தில் உங்களை ஒருத்தனும் உபத்திரவப்படுத்த முடியாது. அல்லேலூயா. உங்களை தொடக்கூட முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நீதியாய் வாழும்போது, ஜீவனுள்ள தெய்வத்துக்கு நம்ம ஊழியம் செய்யும்போது இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொன்னார். பாருங்க, சில மனிதர்கள், நான் உதாரணத்தை நம்ம சொல்லி, இந்த உபத்திரமும் நம்ம வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நல்லா புரிஞ்சுடுங்க. உங்கள் வாழ்க்கையில் பாடுகள் வரும்போது, யாராவது ஏசுனா, அடித்தா, துன்பப்படுத்தினா, பொய் கேஸ் போட்டா, இல்லாது பொல்லாதெல்லாம் சொன்னால் என்ன செய்யணும் சொல்லுங்க? உட்காந்து உபவாசம் போட்டு அழுது ஜெபம். அப்படி பைபிள் சொல்லலை. அல்லேலூயா. உடனே ஒரு பார்ட்டி கொண்டாடிடணும். ஆமென். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். சொல்லுங்க, என்ன செய்ய? சந்தோஷப்பட்டு. ஏன்னா நம்ம ஒன்றும் செய்யாமலே நம்ம அக்கௌண்ட்டில் மேலே ஏறுது பாருங்கள். அல்லேலூயா. இது ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அப்போஸ்தலர் 14:19. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து
ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். பவுலை கல்லறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். கவனிங்க, அவனை கல் எறிகிறாங்க. கல் எரிஞ்சு அவன் இரத்த காயத்தில் விழுந்து பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கிறான். அப்போது அவனை தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. டெட் பாடியை இழுத்துட்டு. அப்போ எப்படி இருக்கும் யோசிங்க. தலை எல்லாம் சட்டை எல்லாம் கிழிஞ்சி தரன்னு இழுத்து தோலெல்லாம் பிஞ்சு அப்படி தான் கொண்டு போடுறானுங்க. போட்டு போயிட்டான். ஏன்னா பாடி செத்துட்டார், ஆள் அவுட்டு, மயக்கமாயிட்டார், ரத்தம்லாம் போய். ஆனால் அவர் சாவலை. அல்லேலூயா. எல்லாம் சூழ்ந்து நிற்கிறாங்க. சீஷர்கள் ஜெபிக்கும் போது அவர் மீண்டும் உயிரோடு எழும்பி பட்டணத்துக்குள்ளே போனார். அல்லேலூயா. பாருங்க, என்ன தப்பு செஞ்சாரியா பவுல்? கல்லெறிஞ்சி கொன்று பிணத்தை தூக்கிட்டு தான் போவாங்க. இவன் இழுத்துட்டு போகிறான், இழுத்து கொண்டு. ஏன், என்ன தப்பு செஞ்சார் பவுல்? லீஸ்திராவில் தாயின் வயிற்றிலேயே சப்பானியா பிறந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்குள்ள விசுவாசம் இருக்குன்னு பார்த்து பவுல் இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில், எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் அப்படின்னு உரத்த சத்தத்தோடு சொன்ன உடனே ஒரு வல்லம் அவன் மேலே இறங்கி அவன் எழுந்து. பாருங்க, வாழ்க்கையில் அவன் எழுந்தது கிடையாது, அவன் தான் சப்பானி ஆச்ச. ஆனால் எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நின்று குதித்து தேவனை மகிமைப்படுத்தினான். இதை பார்த்த உடனே, இது எங்கே நடக்க, அங்கே பூசாரிலாம் இருக்கிறாங்க, அவங்க கோயில் பூசாரிலாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்து, ஆஹா நம்ம கும்பிட்ற சாமியே வந்துச்சுடா, சாமியே மனுஷ ரூபத்தில் வந்துட்டு, யூபித்தர்னு சொல்லி மெர்க்குரின்னு சொல்லி அவங்க சாமி தான் வந்துட்டு மனுஷனா அப்படின்னு அவங்களுக்கு பலியிடுவதற்காக எருதுகளெல்லாம் கொண்டு வந்துட்டான், மாலையெல்லாம் கொண்டு போட்டான் சாமியே அப்படின்ட்டு. அப்போ பவுலும் வர்ணமும் சட்டையை கிழிச்சு, எப்போ நாங்கள்லாம் சாமி கிடையாது, சாதாரண மனுஷங்க தான், இயேசு தான் சுவாமி. அல்லேலூயா. நாங்கள் உங்களை மாதிரி சாதாரண மனுஷங்க. நீங்கள் இந்த விக்கிரகங்களை விட்டு, வீணான விக்கிரகங்களை விட்டு ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும், ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்குற தேவன் அவர் தான் அப்படின்னு சொல்லி அவரை நம்புங்கன்னு சொன்னாங்க. பாருங்க, அப்படியும் கஷ்டப்பட்டு தான் அவங்களுக்கு பலியிடாமல் அவங்கள அமர்த்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பூசாரிகள்லாம் காலில் விழுந்துட்டான். என்ன பலியிடணும்னு மாடோடு நிற்க, அவன் எருது பலிக்கிட்டு இருக்கான் அந்த நாட்களில். என்ன எரும மாடு, என்ன மாடோடு நிற்கான், சாமி 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 அப்படின்ட்டு. நாங்கள் மனுஷங்க ஐயா, நாங்கள் உண்மையான தெய்வத்தை சொல்கிறவங்க, இதெல்லாம் தெய்வம் கிடையாதுன்னு சொன்னாங்க. இதில் ஏதாவது தப்பு இருக்கா? பரவிச்சப்பானே நடக்க பண்ணாங்க. இதுக்கு போதனை செய்து அவனை கல்லெறிஞ்சி கொல்லப்படார். இதுதான் உலகம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கை வைத்து அல்லேலூயா. ஒரு சப்பானியை நடக்க பச்சா என்ன காணிக்கை கிடைக்கும் இந்த உலகத்தில்? கல்லெறிஞ்சி கொண்டு போடுவான். அதனால தானே என்னமோ நிறையா பேரை ஆண்டவர் இன்னும் குணமாக்காமல் பயன்படுத்தாமல் இருக்காரோ அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு. நான் சொன்னேன்ல, அந்த ஊழியர் வர்கீஸ் காஞ்சிபுரத்தில் செத்த போலீஸ் இன்ஸ்பெக்டரை எழுப்பின உடனே சங்கராச்சாரியாரும் ஜெயலலிதாமாவும் சேர்ந்து என்ன பண்ணாங்க? இவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் ஆர்டர் போட்டாங்க. செத்தவனை உயிரோடு எழுப்பினது. இதே தான் அங்கேயும் பாருங்கள். அப்போஸ்தலர் 16:22-23 வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். பாருங்க, பவுலுக்கும் சீலாவுக்கும் என்ன தண்டனை? வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி.
அநேக அடி அடித்து உங்கள் சட்டையை எல்லாம் கிழித்து உங்களை அடித்தா எப்படி இருக்கும் பாருங்கள். எவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க. ஊழியர்கள் அவமானப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க. ட்ரெஸ்ஸை கிழித்து அநேக அடி அடித்து ஜெயிலில் போடுறாங்க, கால்களை கட்டி போடுறாங்க. இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? ஒரு பிசாசு பிடிச்ச பொண்ணுக்கு பிசாசை துரத்துனாங்க. குறி சொல்ல ஏவுகிற ஆவி, குறி சொல்கிற ஆவி, அந்த ஆவியை பேயை துரத்துனதுக்கு அவர்களுக்கு கிடைத்தது காணிக்கை அநேக அடி, ஜெயில். அதனால தான் பவுல் சொன்னார், நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன், கை வைத்து அல்லேலூயா. அடி வாங்கின அதே ஸ்திரப்பட்டது பவுல் சொல்ல, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 12:10 வாசிங்க பவுலை குறித்து. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அல்லேலூயா. பவுல் எவ்வளவோ பாடுபட்டார். அதுக்கு முந்தின அதிகாரத்தில் எழுதுறாரு, என்ன அடி, என்ன உத, என்ன சித்திரவதை. ஆனால் சொல்கிறாரு, எப்பா இவ்வளோ அடிபட்டான்ப்பா, இந்த ஊழியமே வேண்டாம் அப்படி சொல்லலை. இதில் நான் பிரியப்படுகிறேன். கிறிஸ்துவை நிமித்தம் எனக்கு வருகிற இடுக்கண்களிலே, துன்பங்களிலே, உபத்திரவங்களிலே, நிந்தைகளிலே நான் பிரியப்படுகிறேன். இவ்வளவு பாடும் அவரை கலங்க பண்ணலைங்க, கலங்க பண்ணல. ஆச்சரியமாக இருக்குல்ல? ஒரு இடத்துல பிரச்சனை நம்ம அதை விட தான் நினைப்போம். வேலையில் பிரச்சனை வேலையை விட நினைப்போம், ஊழியத்தில் பிரச்சனை ஊழியத்தை விட நினைப்போம். இப்போலாம் ஊழியத்துக்கு வர்றவங்களெல்லாம் நம்ப முடியாது, பயங்கரமான ஆட்கள், ரொம்ப டுபாக்கூர். ஊழியத்தை அவ்வளோ அற்பமாக நினைக்கிறவங்க மத்தியில் அந்த அடிபாடுபட்டோம். அதெல்லாம் சொல்ல நான் பிரியப்படுறேன். அவரை பாருங்கள், அப்போஸ்தலர் 21:13 அகபு வந்து சொல்லிட்டேன், அந்த கச்சை உடையவனை கையும் காலையும் கட்டி புறஜாதியார் கையில் ஒப்பு கொடுப்பார்கள். அப்போ அதுக்கு எல்லாரும் அழுதாங்க, போவாதீங்க ஐயா போவாதீங்க. பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, 13ஆம் வசனம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன். நல்ல கவனி, நீங்க ஏன்ப்பா அழுறீங்க? கட்டதானே செய்வாங்க. எருசலேமில் இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்பட மாத்திரமல்ல, மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. நல்ல கை வைத்து அல்லேலூயா. அந்தளவு உங்களுக்கு நேசம் இருக்கா ஆண்டவர் மேல்? உங்களுக்காக மரித்தவருக்காக. பவுல் இப்படி கட்டி ஒப்பு கொடுப்பாங்கன்னு அழுது போவாதீங்கயான்னு சொல்கிறாங்க. பவுல் ஏப்பா கட்ட தானே செய்வாங்க, சாப்பிட்றதுக்கு ஆயத்தம். இயேசுவுக்காக பாடு அனுபவிப்பதை பாக்கியமாக கருதினான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அது ஆசீர்வாதம். பரலோகத்திலே மிகுந்த பலன். நல்லா கவனிங்க, பரலோகத்தில் பவுல் சாதாரணமான ஒரு இடத்துல இருக்க மாட்டார். பாருங்க, அவரே அதை சொல்றாரு பாருங்க. 2 தீமோத்தேயு 4:6 முதல் 8வது வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6 முதல் 8வது வசனம். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்லா கவனிங்க, நான் சாக போறேன்னு சொல்றாரு. நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம். தேகம்னா உடம்பு, மரணம்னா வேற ஒன்றும் கிடையாது. இந்த உடம்புலேயே நம்ம என்னைக்கும் இருக்க முடியாது. ஒரு குழந்தை தாயின் வயிற்றிலேயே என்றைக்கும் இருக்க முடியாது. இருந்தால் தாயும் செத்துரும், பிள்ளையும் செத்துரும். அதே போலத்தான் இந்த சரீரத்தில் என்றைக்கும் இருக்க முடியாது. உடம்பை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து இயேசு கிறிஸ்து மேல் உள்ள விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்.
இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டது. முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர், நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை அவர் தந்தருளுவார். பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தார். கவனிங்க, சொல்றேன், சாக போறேன்ப்பா, பட் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. பரலோகத்தில் அவருக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கா? சத்தமா சொல்லுங்க. எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி எத்தனை பேர் அவருக்காக பாடு அனுபவித்து ஆயத்தமாக இருக்கிறவங்களோ அத்தனை பேருக்கும். அல்லேலூயா. நான் ஒரு காரியம் உங்களுக்கு தெரியாத ஒன்று நான் சொல்கிறேன். உங்களுக்கு அநேகமாக யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை குறித்த ஒரு சரித்திர சான்று சொல்கிறாங்க. நம்ம பவுல் எப்படி இருப்பார்னு நம்ம பயங்கரமாக யோசிச்சிருப்போம். பவுலுடைய வயசான காலம், கடைசி நாட்களில் அவர் பக்கவாதம் வந்து அடின்னு அடித்ததுனால எலும்பெல்லாம் உடைச்சி அவரை ரொம்ப சித்திரவதைகளை பண்ணினதுனால அவர் எப்படி நடந்தார் அப்படின்னு இன்றைக்கும் துருக்கியில் அங்கே வரலாற்று இதில் சொல்கிற காரியம். எபேசு சபை துருக்கியில் தான் இருக்குது. நீங்கள் அங்கே போனால் அங்கே இன்றைக்கும் இந்த காரியத்தை சொல்கிறாங்க. பவுல் எப்படி நடந்தாராம், இப்படி தான் நடப்பாராம். நம்ம நினைப்போம் பவுல் கம்பீரமாக இருப்பார். இல்லை, அவர் அடி வாங்கி நொறுங்கி அவரால் நேரம் நடக்க முடியாதான், குட்டையாக இருப்பாராம், இப்படி தான் நடப்பாராம். அந்த அளவு உடவட்டம் எதுவும் அவனை அசைக்க முடியல. கர்த்தர் அவனை பரலோகத்தில் எவ்வளவாய் கனம் பண்ணுவார். இந்த உலகத்தில் இயேசுவுக்காய் பாட அனுபவிப்பது பாக்கியம். அல்லேலூயா. நீதி நிமித்தம், பரிசுத்தமாய் வாழ்வது நிமித்தம் துன்பப்படுவது பாக்கியம். பரலோக ராஜ்யத்திலே பலன் மிகுதியாயிருக்கும். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக பாட அனுபவிப்பது பாக்கியம். இந்த உலகத்தோட வாழ்க்கை முடிகிறது இல்லைங்க, நமக்கு நித்திய ஜீவன் இருக்கு. சொகுசான வாழ்க்கையை நாம் எதிர்பார்க்கிறோம், அதுதான் ஆசீர்வாதம் நினைக்கிறோம். ஆனால் பாருங்கள், கிறிஸ்துவை பின்பற்றுவது நம்முடைய வாழ்க்கையில் அநேக உபத்திரவங்களை கொண்டு வரும். ஆனால் அந்த உபத்திரவங்களுக்கு பின்பு மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டு. அது இம்மையிலும் உண்டு, மறுமையிலும் உண்டு. நீங்கள் சொல்லுங்கள், பவுல் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறார். பவுல் செத்து 2000 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? ஆனால் நான் சொல்கிறேன், பவுல் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இங்கே இருக்கீங்களா? இருக்கீங்களா? நிஜமா உண்மையிலே பவுலை நம்ம பார்த்ததில்லை இல்லை. ஆனால் இன்றைக்கும் அவன் நிருபங்கள் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் அவர் உலகமெங்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். பாருங்கள், நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவோம். கோதுமை மணியானது சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆமென். நல்லா கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டு. பாருங்க, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் ஸ்தேவானை பற்றி சொல்லுது. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். செய்தது பெரிய அற்புதம், பெரிய அடையாளம். மந்திரவாதிகள் சின்ன சின்னதாக செய்வாங்க, ஆனால் கிறிஸ்துவ திருச்சபையில் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். அதுதான் செய்தான். கைது பண்ணி ஆலோசனை சங்கத்தில் நிப்பாட்டிட்டான். அப்போ ஸ்தேவான் சொல்கிறான், அந்த அப்போஸ்தலர் 7:52 அவங்ககிட்ட பிரசங்கம் பண்ணிட்டு, தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார். உங்கள் குணமே அதுதானப்பா. நீதிபருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள்.
இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாயிருக்கு. உங்க வேலையா தானே துன்பப்படுத்துறது தானே. சொன்ன உடனே பல்ல கடிக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? பல்ல கடிக்கிறாங்க. அவங்க தப்பை சொன்ன உடனே அது வரைக்கும் கேட்டுதான். மோசையை பற்றி சொல்லும்போது, யோசேப்பை பற்றி சொல்லும்போதெல்லாம் அப்படியே கதை கேட்ட மாதிரி கேட்டுகிட்டே இருந்தான் பாருங்க. அவங்க தப்பை சொன்ன உடனே பல்ல கடிக்கிறான், காதை பொத்திக்கிட்டானா. அந்த வசனம் அப்படி தான் இருக்கு பாருங்க. 57, 58 வாசிங்க. அந்த அப்போஸ்தலர் 7, 57, 58. அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள். இதுதான் செய்யறானுங்க. அற்புத அடையாளம் செய்யறாரு, அவங்க தப்ப சொல்றாரு. வேற ஒன்றும் செய்யலையா இவர்? தேவன் ஏதாவது தப்பு செஞ்சாருன்னு இருக்கா? இது வரலாறு, அப்போஸ்தலர்களில் ஒரு வரலாறு. அவன் மேல காதை பொத்திக்கிறான். அவனை கண்டிச்சு அன்னைக்கு கேட்கறதுக்கு ஆட்கள் இல்லை. செல்போனை நோண்டிட்டு வேற எதையாவது பார்த்துட்டு இருப்பான். எந்திரிச்சு வெளியே போயிடுவாங்க. கண்டிக்கிறத கேட்கறதுக்கு இன்னைக்கே எந்த நிலைமைன்னா அன்றைக்கு எப்படி இருப்பார்கள்? காதை அடைத்து பொத்திக்கிட்டு அவன் மேலே பாஞ்சு அவனை கல்லு. பாருங்க, இந்த உலகம் இதுதான் செய்யுது. ஆனால் இயேசு என்ன செய்தார்? அதுக்கு முந்தின வசனங்கள் எழுதியிருக்கு. வானத்தை அண்ணாந்து பார்க்க வானம் திறந்திருக்கு. அங்கே இயேசு அவனை வரவேற்க எழுந்து நிற்கிறார். அல்லேலூயா. இந்த உலகம் கல்லெறியுது, ஆனால் இயேசு பரலோகத்தில் அவனை சேர்த்து கொள்ள எழுந்து நிற்கிறான். அவன் இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் அவனை கல்லெறிஞ்சே கொன்னுட்டான். ஆனால் பரலோகத்தில் அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்? முதல் இரத்த சாட்சி பரலோகத்தில் அன்னைக்கு எப்படி வரவேற்பு இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எப்படி இருந்திருக்கும்? என்ன, இந்த உலகம் இதைத்தான் செய்யும். ஆனால் நம்மை பரலோகம் ஏற்றுக்கொள்ளும், கனப்படுத்து. இயேசுவே எழுந்துனா அங்கே தூதரெல்லாம் எப்படி நிற்பாங்க யோசிச்சு பாருங்க. இயேசுவே எழுந்துனா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இயேசு மட்டும் இல்லை, பிதா கனம், தூதர்கள் கனம் பண்ணுவார். அதனால் ஊழியத்தில் பாடு வருதுன்னு சோர்ந்து பாதீங்க. வருமானம் இல்லாமல் இருக்கலாம், சோர்ந்து போதீங்க. ₹1 இல்லாமல் எத்தனை நாள் பீகாரில் இருந்து 1 ரூபீஸ், சிங்கிள் ருபீஸ், சும்மா சொல்லலை, பேருக்கு சொல்ல, ₹1 இல்லாமல். அதுக்காக ஒரு நாள் நான் கவலைப்பட்டதும் இல்லை, யாருக்கும் காணிக்கை அனுப்புங்கன்னு நான் கேட்டதும் இல்லை. ஆண்டவர் என் தேவையெல்லாம் சந்திச்சார். அல்லேலூயா. நமக்கு ஊழியத்தில் நம்மளை நினைக்க மாட்டாங்க, பொருட்படுத்த மாட்டாங்க, உதாசீனப்படுத்துவாங்க. இதெல்லாம் மேட்ரே கிடையாது. இதெல்லாம் நமக்கு பரலோகத்திலே பலனை கொடுக்கும். ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவர் கைவிட மாட்டாருங்க. நல்லா புரிஞ்சுடுங்க. இயேசுக்காக பாட அனுபவிக்கிறது மிகப்பெரிய பாக்கியம். 3வது அப்போஸ்தலர் 8:1-2 வாசிங்க. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவபக்தி உள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். பாருங்க, எல்லா ஊர்ல இருந்தும் வியாதிப்பட்டவங்க, பிசாசு பிடிச்சவங்க வந்து சுகமடைந்த இடம் எது? எருசலேம். எருசலேம் சர்ச்சில் எல்லா இடங்கள்லையும், சுற்றுப்பட்டணங்கள்ல இருந்து, கிராமங்கள்ல இருந்துலாம் பேய் பிடிச்சவன், வியாதி உள்ளவன் எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கே வராங்க. பேதுரு நிழல் பட்டா போதும் சுகம் கொடுத்தார். ஆனால் இவன் எல்லாம் சுகத்தை வாங்கிட்டு இவன் என்ன செய்கிறான்? மிகுந்த துன்பம். எல்லாரையும் கொலை செய்ய துரத்துறாங்க. அவங்க உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடுறாங்க. மிகுந்த துன்பம், மிகவும் துக்கம். பாருங்க, இதுதான் நடக்கும். ஆனால் பாருங்க, இது அந்த பட்டணத்தில் தேவ பிள்ளைகளுக்கு நடந்தாலும் கதை அத்துடன் முடியலை. சிதறப்பட்டவர்கள் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். பிலிப்பு சமாரியா பட்டணத்துக்கு போய் அங்கே இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறான். அங்கே பேய்கள் ஓடுகிறது, நோய்கள் நீங்குகிறது, பெரிய அற்புதம் நடக்கிறது. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அங்கே ஒரு சபை உருவாயிற்று. அல்லேலூயா. அங்கே உள்ள ஜனங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார். பாருங்கள், அந்த உபத்திரமும் முடிவு கிடையாது.
ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் வாழ்க்கையில் வர்ற உபத்திரவம் முடிவு கிடையாது. திருச்சபைக்கு வர்ற உபத்திரவம் முடிவு கிடையாது. இந்த முழு உலகத்திலையும் திருச்சபை இரத்த சாட்சிகளின் வித்தினால் வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுகள் அந்த சபையை மூடலைங்க. அவங்க நினச்சாங்க எருசலேமில் சர்ச்சு இல்லை. ஆனால் அடுத்த சர்ச் எங்கே முளைச்சிடுச்சு சொல்லுங்கள்? சமாரியா பட்டணம். அடுத்த சர்ச் எங்கே முளைச்சிச்சு? செசரியா பட்டணத்தில். அடுத்த சர்ச் அந்தியோகியாவில். அல்லேலூயா, அல்லேலூயா. சபைகள் வளர்ந்து பெருகி பெருகி பெருகி. எருசலேமில் 1,00,000 பேர் தான் விசுவாசியாக இருந்தாங்க. அந்தியோகியா பட்டணத்தில் 5,00,000 பேர் விசுவாசிகளாய் மாறினார்கள். இன்றைக்கு உலகத்தில் 300 கோடி கிறிஸ்தவங்க இருக்காங்க பாருங்களேன். அல்லேலூயா. சபையை ஒன்றும் தொட முடியாது. இயேசு சொல்லிட்டார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாதுங்க. உபத்திரவம் நம்ம வாழ்க்கையில் வரலாம், சந்தோஷப்படணும். கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால பாடுபட்டா வெக்கப்பட வேண்டாம். ஊழியத்தில் நம்ம இருக்கிறதுனால எவ்வளோ பாடு என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். நீங்கள் ஒரு பிள்ளை 2 பிள்ளை வளர்க்குறதுக்கு எவ்வளோ பாடுபடுறீங்க. 1000க்கு மேலே பிள்ளைனா வளர்த்துருக்குறேன்னா பாடுகள் என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றியது. உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். ஆமேன். எம்மையிலும் மறுமையிலும். அதனால தான் நான் சொல்லுவேன், நமக்கு இன்றைக்கி மண்டை போட்டாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. அங்கே எனக்கு பெரிய வீடு எல்லாம் இருக்குது. அல்லேலூயா. நான் சொல்கிறதுக்கு காரணம், நான் கிறிஸ்துவுக்காக நான் நிறையா இழந்திருக்கேன், நிறையா பாடு அனுபவிச்சிருக்கேன். நான் பரலோகத்தில் தெருவில் தங்க மாட்டேன். அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிக்கிறீங்களா? துன்பப்படுறீங்களா? ஒரு சின்ன காரியத்தை இன்றைக்கி ஊழியத்துக்கு வர்றவங்கள நினைக்கும் போது ஆச்சரியப்படுறேன் நான். பாஸ்டர் நல்லா இருக்கார், பாஸ்டர் கார் வச்சுருக்கார், பாஸ்டர் பெரிய வீடு கட்டிட்டார். ஐயா, நீங்களும் கட்டுவீங்க. ஆனால் ஆரம்பம்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். அந்த பாதையில் கொண்டு போய் தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், இம்மையிலும் மறுமையிலும். வாசிங்க 1 பேதுரு 4:12-14. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். இயேசு சொன்ன அதே வார்த்தையை பேதுரு சொல்றாரு பாருங்க. பாடுகளுக்கு பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். ஆமென். அல்லேலூயா. யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, சர்ச்சுக்கு போகிறதுனால அப்பா திட்டுறாங்க, சந்தோஷப்படுங்க. திட்டுறாங்க, சந்தோஷப்படுங்க. அடித்தா சந்தோஷப்படுங்க. அப்படி தான் பைபிள் சொல்லுது. அதுக்காக நீங்கள் உட்காந்து ஓன்னு அழக்கூடாது, கிறிஸ்துவ விடக்கூடாது. 4:16 சொல்கிறாரு பாருங்க. ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதனால் பாடுபட்டால் வெக்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பாருங்க, அரசாங்கத்தின் சலுகை நமக்கு கிடைக்காம இருக்கலாம், ஆனால் பரலோகத்தின் சலுகை கிடைக்கும். சமீபத்தில் ஒரு குடும்பம் என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு ஆலோசனை கேட்டாங்க. அவங்க கிறிஸ்தவ பிள்ளைகள், அம்மா கிறிஸ்டின், அப்பா கிறிஸ்டின், பிள்ளைகள் பேர் கிறிஸ்தவ பேர். ஆனால் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணுமா இந்துன்னு. ஏன்னா அப்போந்தான் அரசாங்க சலுகை. நான் சொன்னேன், அந்த குமார்கிட்டே கேட்டுருங்க, குமார் தான் அந்த டிபார்ட்மெண்ட். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இயேசுவை மறுதலித்தால் அதன் பலனை புசிப்பீர்கள். அந்த பிள்ளைகள் வாழ்க்கை நாசமாக போயிடணும் சொல்லிடுறேன் நான். அது விளங்காது. இன்னைக்கு உனக்கு அரசாங்க சலுகைக்காக நீ இயேசுநாதரை மறுதளித்து நீ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு பேர் கிறிஸ்தவ பேர், பெற்றோர் கிறிஸ்தவங்க. ஆனால் அரசாங்கம் ஒன்றும் தர வேண்டாம். என் அரசாங்கம் எல்லாவற்றையும் தர வல்லமை உள்ளது. அல்லேலூயா. பரலோக அரசாங்கம் அள்ளி கொடுக்குங்க.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நல்ல கை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. இந்த மாதிரி பண்ணி தான் பிள்ளைகளுக்கு சாபத்தை சம்பாதிச்சு வச்சிடுறாங்க. பரலோக அரசாங்கம் எங்களுக்கு அள்ளி கொடுக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த அரசாங்கம் எல்லாம் கடனில் தானே கிடக்கு, தரித்திரத்தில் தானே கிடக்கு. பரலோக அரசாங்கத்தில் ஒரு தரித்திரம் கிடையாதுங்க. கிறிஸ்தவனாக இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாதீங்க. நான் ரேஷன் கார்டை எடுக்கும்போது எனக்கு 1000 ரூபா லஞ்சம் கேட்டேன். நான் சொன்னேன், ஐயா நான் கிறிஸ்தவன், நான் லஞ்சத்தை நான் பாஸ், லஞ்சம்லாம் தர மாட்டேன். அப்படியா? நான் உனக்கு ரேஷன் கார்டு தர மாட்டேன். போயிட்டான் இந்த ஆள். தரல, 1 வருஷமாக ரேஷன் கார்டு தரல. நீ ரேஷன் கார்டு தராட்டா நான் சாப்பிடாமலாம் இருப்பேன், நான் பிச்சை எடுப்பேன். நீயும் ரேஷன் கார்டு குப்பை தொட்டியில் போடு. விட்டுட்டேன் நான். அப்புறம் சீனி கார்டுக்கு தான் எழுதியிருக்கிறாங்க. நீ என்ன கார்டு எழுது, தங்க கார்டு எழுது, வைரக்கு என்னமோ எழுதி. 1 வருஷம் கழித்து நம்ம சர்ச்சில் இருக்க பாலையா அண்ணன் அவர் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். எங்கள் பாஸ்டருக்கு அவர் கணிதம் எவன் ரேஷன் கார்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். கூப்பிட்டு கொடுத்தாங்க. அல்லேலூயா. 10 ரூபா கொடுக்கல நான். 1 வருஷம் பரவாயில்ல, என்ன குறைஞ்சிட போகுது நமக்கு. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பாருங்கள், லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 to 23 நீங்கள் வாசிக்க வேண்டாம். லாசரு துன்பம் அனுபவித்தான் இந்த உலகத்தில், ஆனால் மரணத்துக்கு பின்பு ஆபிரகாமின் மடியில் இருந்தான். பார்த்தீங்களா? மரணத்துக்கு அப்புறம் அவன் ஆசீர்வதிக்க அவன் தேற்றப்படுகிறான். பணக்காரனுக்கு 1 சொட்டு தண்ணி இல்லை பாருங்கள். 1 சொட்டு தண்ணிக்காக ஐயா கெஞ்சுதார். 1 சொட்டு தண்ணி. அவருக்கு எவ்வளோ தண்ணி? 1 டம்ளர் தண்ணி கேட்கல. நான் விரல தண்ணியில் நுழைச்சா அதில் எவ்வளோ வரும்? எத்தனை சொட்டு வரும்? 1 சொட்டு தண்ணிக்காக ஏங்குறான் மரணத்துக்கு அப்புறம். ஆனால் நம்ம ஆள் ஏசியில் சில்லுன்னு உட்காந்து பெப்சி, கொக்கோ கோலா, ஐஸ்கிரீம், குலோப் ஜாமுன், என்ன பிரியாணி எல்லாம் அடித்து நொறுக்கிட்டு இருக்கிறார். பார்த்தீங்களா வித்தியாசம் இருக்குல்ல? மரணத்தோட வாழ்க்கை முடியறதில்லை. துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களாய் முடியும். கடைசியாக ஆதியாகமம் 15, 13, 14 வாசிக்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13, 14. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். அபிரகாமே, இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் வாக்கு பண்றார். 400 வருஷம் உபத்திரம். ஆனால் உபத்திரம் முடிஞ்சு வரும்போது வெறும் கையா வரமாட்டாங்க. மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார். கவனிங்க, உபத்திரமும் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நான் ரொம்ப உபத்திரம் அனுபவித்தேன். சிலருக்கு தான் என்னை பற்றி தெரியும். நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமேன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் உபத்திரம் அனுபவிச்சிருக்கீங்களா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கலங்க வேண்டாம். இங்கேயும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நித்தியத்திலையும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இந்த வார்த்தை நிறைவேறிச்சா நிறைவேறலையாங்க? 400 வருஷம் கழிச்சு உபத்திரவமும் வந்தது. மிகுந்த வெள்ளி பொண்ணோட தான் கர்த்தருடைய பிள்ளைகள் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், வாழ்க்கையில் உபத்திரவத்துக்கு அப்புறம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்கிற ரகசியத்தை மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்வீர்களே, ஆனால் உபத்திரவத்தை பார்த்து கலங்க மாட்டீர்கள், கண்ணீர் விட மாட்டீர்கள், புலம்ப மாட்டீர்கள். நல்ல கையை தட்டி பாட்டு படித்து சந்தோஷமாக இருப்போம். ஆமேன்னு சொல்லுங்கள். நல்ல பிரியாணி சாப்பிடுங்க. அல்லேலூயா. ஆமாம், உபத்திரவம் நம்ம வாழ்க்கையில் முடிவு கிடையாது. கிறிஸ்துவுக்காக நீதி நிமித்தம் எவ்வளோ பாடுகள்னாலும் நம்ம அனுபவிக்கலாம். பாருங்கள், ஒரு கர்ப்பஸ்திரீ வேதனைப்படுவாங்க. குழந்தை பெற்றெடுக்கிறது ஒரு கஷ்டமான காரியம். ஆனால் அதற்கு அப்புறம் அவள் உபத்திரவத்தை நினையாள் என்று சொன்ன இயேசு அதோடு தான் சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் பாடு அனுபவிக்கிறீங்களா? பாடுகளுக்கு பின்பு பரலோகத்தின் தேவன் ஆசீர்வாதங்களை அவர் வச்சிருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் பாடுபடாத நீங்கள் யோசிக்காதீங்க. பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு சில பாடுகள் வரும், சில நஷ்டங்கள் வரும். பரவாயில்ல,
சில உத்தரவுகள் வரும், பொருளாதார குறைபாடுகள் வரும். ஆரம்பத்தில் தொழிலில் நேர்மையாக இருக்கும்போது ஒருத்தர் வேலை தர மாட்டான், பரவாயில்ல. ஆனால் பரலோகம்னு ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். ஆமென். அது உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும், உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமென். இங்கே மட்டும் இல்லை, நித்தியத்தில். சார்லஸ் இ கவுமேன் இப்படி எழுதியிருக்கிறாங்க, ஆசீர்வாதங்களை அனுபவிக்க ஒரு வழி தாமதமும் துன்பமுமே. சொல்லுங்க, ஆசீர்வாதங்களை அனுபவிக்க ஒரு வழி தாமதமும் துன்பம். உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் தாமதமாகிறது என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். நல்ல கையை தட்டி ஆண்டவர் அல்லேலூயா. பாலைவன நீரோடைகள் அந்த புத்தகத்தில் சார்லஸ் சி கவுமன் ஆசீர்வாதம், தாமதம், துன்பம், இது ஆசீர்வாதம். ஆபிரகாம் வாழ்க்கையில் அநேக தாமதங்கள் வந்தது. உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் லேட்டாகும், அதுக்கப்புறம் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்களேன். சகரியா எலிசபெத் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய தாமதம் இருந்தது, ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்தின் மாபெரும் மனிதன் யோவான் ஸ்நானகன் உலகத்தில் அவங்க மூலம்தான் வந்தான். தாமதங்கள், துன்பங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஜே.ஆர். மில்லர் இப்படி சொல்கிறாங்க, மண்ணுலகில் தோல்வியடைந்தவர்களால் விண்ணுலகம் நிறைந்து கொண்டு வருகிறது. மண்ணுலகில் தோல்வி அடைந்தவர்களால் விண்ணுலகம் நிறைந்து கொண்டு வருகிறது. உலகம் வெற்றியும் பலமும் உள்ளவர்களை தேடுகிறது, கர்த்தரோ தோல்வியுற்றவர்களை தேடுகிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் தோல்வியா, கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். அடிமேல் அடியா, கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். தேவன் பயன்படுத்தும் எந்த பாத்திரத்தையும் அவர் பயன்படுத்துவதற்கு என்பதாக சுக்கு நூறாக உடைத்து நொறுக்குகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வைரம் அது மினுங்கணும்னா பாருங்க, அதை உடைப்பாங்க. ஒரு வைரம் இருக்குன்னா அதை எடுத்து பாருங்கள், அந்த வைரத்தை அதை பண்ணுறதுக்கு என்ன செய்வாங்களான்னா, அந்த கல்லை எடுத்து அதே மாதிரி நிறையா கல் எடுப்பாங்களாம், எடுத்து அதை அடிப்பாங்களாம். அந்த கல் அடிப்பாங்களாம், எந்த இடத்துல அடித்தா அது எப்படி உடையும் அப்படின்னு. அந்த ஒரு வைரத்தை உடைக்கிறதுக்கு முன்னாடி அதே போல் கற்களை எடுத்து அநேக கற்களை உடைப்பாங்க. அப்போது இப்படி அடித்தா தான் இது இப்படி உடையும் அப்படின்னு வச்சு அந்த வைரத்தை சரியாக அந்த வைரக்கல்லை வச்சு கரெக்டாக ஓங்கி அந்த இடத்துல அடிப்பாங்களாம். கரெக்டாக திட்டமிட்டு சரியான இடத்துல அது அடிக்கும்போது தான் அந்த ஒரு ஷேப்பில் அது உடையும். சும்மா ஒன்றும் அடிக்கிறது இல்லை. ஒரு வைரத்தை உடைக்கிறதுக்கு உங்களை கர்த்தர் உடைக்கிறாரா? சும்மா கிடையாது, கரெக்டாக உடைப்பார். உடைச்சி தான் உருவாக்குவார், உடைச்சி தான் பயன்படுத்துவார். கைதேர்ந்த ஒரு கொள்ளனால் அந்த வைரம் உடைக்கப்படுகிறது. அது அதுக்கப்புறம் பட்டை தீட்டப்படுகிறது. நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மளை அப்படி தான் உடைப்பார். நீங்கள் உடைக்கப்படுறீங்கள, ஒன்றும் இல்லாமல் போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை உருவாக்குவார், உங்களை உபயோகப்படுத்துவார். ஆமென். மேரி பட்டர்ஃபீல்டு இப்படி சொல்லியிருக்கிறாங்க, நம்மை அழுத்தும் பாரமே நம்மை கர்த்தரிடம் அழைத்து செல்லுகிறது. எது நம்மளை பாரப்படுத்துதோ அதுதான் கர்த்தர்கிட்ட கொண்டு வருது. ஒரு முறை நாங்கள்லாம் எப்படி இயேசுகிட்ட வந்தோன்னா, கத்தோலிக்க குடும்பம், பேர் கிறிஸ்தவங்க, சிஎஸ்ஐயில் அப்பா அம்மா ஆர்சி, ரெண்டுலேயும் நாங்கள் ஒழுங்காக போக மாட்டோம். 2 கோயிலுக்கும் போயிடுவோம், ஆனால் எங்களுக்கும் கர்த்தருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒரு முறை என் மேலே பக்கத்து வீட்டு அம்மா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான் போலீஸில். பக்கத்து வீட்டு அம்மா, அந்த வீட்டில் தான் போய் சின்ன வயசுலேருந்து டிவி பார்த்துட்ருப்போம், ஒளியும் பார்ப்போம். அந்த பாட்டிக்கு என்ன கூட கொதிப்பு வந்துச்சோ என் மேலே கம்ப்ளைண்ட். நான் அப்போ ஐடி படிச்சுட்டு இருந்தேன் திருநெல்வேலியில். இதை கேட்ட உடனே எங்கள் அக்கா, மூத்த அக்கா, அவள் ரொம்ப பாசமாக இருப்பாள் என் மேலே. அவளால் அதை தாங்க முடியாமல், தம்பி வந்து அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருமே அப்படின்னு சொல்லி ரூமை பூட்டி அழுன்னு அழுது. எங்களுக்கு யாரும் கிடையாது, நாங்கள் ஏழைகளாக இருக்கிறோம், ரொம்ப தரித்திரம். அப்போ 10 ரூபாய்க்கு வழி இருக்காது. அப்படி சொல்ல தான் நான் படிச்சுட்ருக்கிறேன். போலீஸ் வந்தால் நமக்கு யார் வருவா?
என்ன செய்யன்னு தெரியலேன்னு எங்கள் அக்கா அழு ஜெபம் பண்ணும்போது அந்த அறைக்குள்ளே இயேசு வந்தார், தூதர்கள் வந்தாங்க, பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அவள் வாழ்க்கை மாறிச்சு, எங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. உபத்திரவம் நம்ம கர்த்தர் இடத்துல தான் கொண்டு வரோம். ஒரு கர்த்தருடைய பிள்ளை வாழ்க்கையில் உபத்திரவம் தீமையாக முடியாது. கர்த்தர் சொல்றார், உபத்திரவத்தின் குகையில் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்து கொண்டது எந்த குகையில்? உபத்திரவம் என்னும் குகையிலே. ஆனால் குகையிலே வைக்க மாட்டார், அரண்மனையில் உயர்த்தி அரியணை ஏற்றி ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பன். இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதம். இப்போ கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிக்கிறத ஒருபோதும் அற்பமானது. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது கொஞ்சம் பாடு வரலாம், ஆனால் அதை சாதாரணமாக எண்ணாதீங்க, அதை சந்தோஷமாக எண்ணுங்க. அல்லேலூயா. உபத்திரவங்கள் நம்மை பரலோக வாழ்க்கைக்கு தகுதிப்படுத்தும். எத்தனை பேர் இயேசுவுக்காக பாடுபட ஆயத்தமாக இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆமென். அது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். எம்மையிலும் பாருங்கள், இந்த பாடுகள் தானே உங்களை என்னையும் தகுதிப்படுத்தியிருக்கு. நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தமாக வாழ நம்ம எதனால் நம்ம விரும்புகிறோம்? அடி என்ன வரும்போது நம்ம பரலோகத்துக்கு தகுதிப்படுவோமே தவிர நரகத்துக்கு தகுதிப்படவே மாட்டோம். ஆமென்.